Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புனாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் சங்கரா மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தலாம். சங்கரா மீன், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கல்லுப்பு, நல்லெண்ணெய். மீன் குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காயட்டோங்க. இப்போ நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 50 கிராம் போல் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். அதுக்கு நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கலர் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம். அதுக்கு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணியாச்சு. 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதங்க விடுங்க. இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணோம். நான் லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை கரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணோம். அதுக்கு நான் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். குழம்பு கொதி வர டைமில் நான் மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீனை பொறுமையாக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், மேலே இதை தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கரண்டியில் மெதுவாக இந்த மீனெல்லாம் குழம்போட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மீன் நல்லா வேக விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. அதுக்கு மீறி வெந்ததுன்னா மீன் ரொம்ப உடஞ்சிடும். இப்போ பாருங்கள், 6 நிமிஷம் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ் சிம்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் மீன் உடையாமல் வரும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்திருக்கு, உடையாமல் வந்திருக்கு. நான் இன்னொரு மீன் கூட எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு மீன் கூட உடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, சங்கரா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
நான் இன்றைக்கி சங்கரா மீன் வறுவலோடு சாப்பிட போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி சங்கரா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நான்வெஜ் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான்வெஜ் லவர்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.